மதுரையிலே ஆண்ட பாண்டிய பேரரசருக்கும் நாயக்கருக்கும் இன்றல்ல நாற்றல்ல கிட்டத்தட்ட 700 ஆண்டு காலம் பகை. அந்த பகையின் உச்சம்தான் இன்று அந்த மீன் சின்னத்தை அகற்றியிருப்பது. 600-700 ஆண்டு காலங்களாக இன்று வரை திராவிடம் தமிழர்களையும் தமிழ் நினைவுகளையும் நினைவு சின்னங்களையும் அழித்தொழிக்கும் வேலையைத்தான் இது செய்து கொண்டிருக்கிறது. நீ மீன் சின்னத்தை நிறுவவில்லை என்றால் ஒன்று திரண்டு நாயக்கர் மகாலை நாங்கள் முற்றுகை விடுவோம். இந்த மண்ணில் நாயக்கருக்கு எந்த விதமான வேலைகளும் இல்லை. தமிழர் நிலப்பரப்பை ஊடுருவி வந்து வஞ்சகமாக பிடித்து சென்றவர்கள் தான் நாயக்கர் வம்சாவளிகள். மதுரையிலே பாண்டியரின் நினைவு சின்னமாக திகழும் மீன் சின்னத்தை அகற்றிய திராவிட அரசை கண்டித்து இந்த நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாக செயல்படும் அன்புக்குரிய சகோதரர் செந்தமிழ் குமரன் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பெருமுயற்சி எடுத்த அன்புக்குரிய சகோதரர் தீரன் திருமுருகன் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை தந்துள்ள அன்புக்குரிய அண்ணன் மாத்தூர் ராஜ்குமார் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்துள்ள அனைத்து தமிழ் தேசிய உறவுகளுக்கும் எனது சார்ந்த தாய் தமிழர் கட்சியின் சார்பாக என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்க வளர்த்த மதுரையிலே பாண்டிய பேரரசினுடைய சின்னமான மீன் சின்னத்தை அகற்றிய இந்த திராவிட அரசைத்தான் அவர்கள்தான் முதலில் வெட்கப்பட வேண்டும். மதுரையிலே ஆண்ட பாண்டிய பேரரசருக்கும் நாயக்கருக்கும் இன்றல்ல நாற்றல்ல கிட்டத்தட்ட 700 ஆண்டு காலம் பகை. அந்த பகையின் உச்சம்தான் இன்று அந்த மீன் சின்னத்தை அகற்றியிருப்பது. ஒரு திட்டமிட்ட இது ஒரு சதிதான். 600-700 ஆண்டு காலங்களாக இன்று வரை திராவிடம் தமிழர்களையும் தமிழ் நினைவுகளையும் நினைவு சின்னங்களையும் அழித்தொழிக்கும் வேலையைத்தான் இது செய்து கொண்டிருக்கிறது. இந்த அதிகார திமிரை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லையா ஒட்டுமொத்த தமிழர்களும் இந்த தமிழருக்கு எழுந்து இந்த அதிகார திமிரை மிதிப்போம். இந்த மண்ணில் திராவிடம் வேறு ஊன்றி முளைத்து விட்டது என்று ஆணவப்பட வேண்டாம். இந்த ஆணவத்தை கூடிய சீக்கிரம் அகற்றி விடுவோம். இதுதான் எங்களுடைய நிலையாக வைத்திருக்கிறோம். நீ மீன் சின்னத்தை நிறுவவில்லை என்றால் ஒன்று திரண்டு நாயக்கர் மகாலை நாங்கள் முற்றுகை விடுவோம். இந்த மண்ணில் நாயக்கருக்கு எந்த விதமான வேலைகளும் இல்லை. தமிழர் நிலப்பரப்பை ஊடுருவி வந்து வஞ்சகமாக பிடித்து சென்றவர்கள் தான் நாயக்கர் வம்சாவளிகள். அது தமிழகத்தை தமிழருடைய சின்னங்களை அழிக்க நேரிட்டால் மீண்டும் ஒரு தமிழர்களுக்கும் நாயக்கருக்குமான மிகப்பெரிய போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம். இதை சொல்ல போனால் எங்களை சங்கி என்று சொல்றது, இந்துத்துவா என்று சொல்வது நீ சொல்லிக்கொண்டு கடந்து கொண்டேரு. நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போராடுவோம். எங்களை சாதிய நீ திராவிட கட்சிகள் எங்களை சாதிகளாக நீங்க பிரித்து வைச்சிருக்கிறாய். இது உன்னுடைய கனவு இன்னும் பலிக்காது. நாங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழர்களாக தமிழ் இனவாதிகளாக தமிழ் சொந்தங்களாக நாங்கள் ஒன்று திரண்டு விட்டோம். மதுரை மண்ணை கிடுகலங்க வைப்போம். எச்சரிக்கையாக இருங்கள். கூடிய விரைவில் மதுரையிலே மீன் சின்னத்தை நிறுவ வேண்டும். எங்கே பிறந்த வடுக நாய் தெலுங்கர் கூட்டம் கருணாநிதிக்கு உனக்கு அந்த பேரை வைக்கணுமா? இது ஒரு வெட்கக்கேடு இல்லையா? தமிழர்கள் வளர்த்த தமிழ் சங்கத்துக்கு உனக்கு எதுக்குடா பேர் உங்களுக்கு? இதெல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா சங்கராசாமிகள் நாடக உலகில் கொடிகட்டி பிறந்த ஒரு மனிதர். தன் வாழ்நாள் கூட திருமணமே ஆகாமல் தன்னுடைய கருத்துக்களை நாடகம் மூலமாக பதிவு செய்த அந்த மாமனிதன், அவரை பேரை எடுத்துவிட்டு ராணி மங்கம்மா என்று ஒரு தெலுங்கச்சியுடைய சிலையை வைக்கிறீர்கள். இதெல்லாம் கடந்த கால நிகழ்வுகளை எங்களால் மறக்க முடியலை. இந்த மண்ணில் நாங்கள் ஒன்றாகி விட்டோம். தமிழர்களாக நாங்கள் சேர்ந்து விட்டோம். தமிழர் இனம்தான் இங்கே அரசாட்சி செய்ய போகிறது. தெலுங்கர் இனமே வடுக ஒந்தர்களே ஓடிவிடு ஓடிவிடு என்று வாய்ப்படுத்த உங்களுக்கு நன்றி உரிவிடை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.